சத்தியமானது புலப்படும்படியாக இந்த பிரசங்கமானது அமைந்திருக்கிறது. பேதுரு இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார். விசுவாசம் வைத்தது உண்மைதானே? விசுவாசம் வைத்தார். இயேசுவை மட்டுமே உலகத்திற்கு உயர்த்தி காட்டினார். இது எங்க நம்ம வாசிக்க முடியுமா? அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 8 முதல் 12 முடிய உள்ள வசனங்களிலே நம்மளால் வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். முன்பாக என்ன வாசிக்க போறாங்க, மார்கரெட் அவர்கள் வாசிப்பாங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 8 முதல் 12 முடிய உள்ள வசனங்களை முதலாவது வாசிங்க. பேதுரு இயேசுவின் மீது விசுவாசம் வைத்துட்டாரு. அந்த விசுவாசமானது அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவர் செய்த காரியங்கள் பயங்கரமானவைகளாக இருந்தது. ஊழியத்திலே பயங்கரமான காரியங்களை பேதுரு செய்தார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் வசனம் 8 முதல் 12 வரை. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாரியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாய் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் நாம் பார்த்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் மீது விசுவாசம் வைத்தார் பேதுரு. எத்தனையோ முறை அவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு போலான்னு ஆசைப்பட்டார். ஆண்டவர் என் பின்னே வா அப்படின்னு அழைக்கும் போதே, நான் பாவியான மனுஷன், நான் போயிடுறேன்னு போனவர் தான். ஆனால் ஆண்டவருடைய சத்திய வசனமானது அவருக்குள்ளே வர 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 அவர் தேவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே பலனடைந்து அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போனார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பல முறை பேதுரு கிறிஸ்துவுடைய விசுவாசத்திலிருந்து விலகி போன மனுஷன்தான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பகிரங்கமாக ஊழியம் செய்தவர் இந்த பேதுரு. பேதுரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையோ இயேசுவின் தாய் மரியாளையோ ஒருபோதும் உயர்த்தி காட்டவில்லை. இயேசுவை மட்டுமே உயர்த்தி காட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு பேதுருவை மையமாக வைத்து செயல்படுகிற கத்தோலிக்க திருச்சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பைபிள் சொல்லி தருகிற பேதுருடைய விசுவாசமும் தலைமைத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது நமக்கு முக்கியமானது. அருமையானவர்களே, 1 by 1 நம்ம போவோம். உங்கள் கையில் நான் பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஆண்டவருடைய விசுவாசத்துக்குள்ளாக வளர்ந்து பெருகுவதற்கு இது மிகவும் உபயோகரமாக இருக்கும். குறிப்பு: ரோம சபை இயேசுவை உலகத்திற்கு உயர்த்தி காட்டுகிறது. மரியாளையும் புனிதர்களையும் அதிகமாக உயர்த்தி காட்டுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்க யாரை உயர்த்துறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காமிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஆனால் ரோம கத்தோலிக்க திருச்சபையிலே இருந்து வந்தவர்கள் கர்த்தரை மட்டும் உயர்த்தி காமிச்சினா போதும். நீங்க மரியாதை உயர்த்தி காமிக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி வேதவசனமே சொல்லல, திருவிவிலியத்திலே அது போன்ற வார்த்தைகள் இல்லை. அல்லேலூயா. அருமையானவர்களை, நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. தேவனுடைய ஆவியானுடைய உன்னத பலன் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். பேதுரு பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, இன்றைக்கு இருக்கிற ரோம திருச்சபையானது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது? இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லாவற்றிற்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, திரும்ப திரும்ப அதே சபையில போய் அதே காரியங்களை செய்து கொண்டிருப்பால் நீங்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே பாதாள குழியில் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று
புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். என்னன்னா, தேவையில்லாமல் திருவிழாக்கு நான் போக மாட்டேன், அல்லது திருவிழா ஃபங்க்ஷன்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், டொனேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ண தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அதற்குரிய காரியத்தை தான் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோம சபை இயேசுவை உலகத்திற்கு எப்படி காமிச்சது? உயர்த்தி காமிச்சது. அப்படியா? மரியாளையும் புனிதர்களையும் அதிகமாக உயர்த்தி காமிச்சது. இயேசுவை உயர்த்துவதற்கும் பதிலாக யாரை உயர்த்தி காமித்தது? மரியாளை உயர்த்தி காமித்தது. நீங்க யாரை உயர்த்துறீங்க? அது இப்படி இன்னும் முக்கியம். அல்லேலூயா. அருமையானவர்களே, பொய்யான காரியங்களை இப்பொழுது ரோம திருச்சபையானது செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும். பேதுரு பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரா? உலக பாரம்பரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நமக்கு ஒரே ஒரு கர்த்தர் உண்டு, தேவன் உண்டு, இயேசு கிறிஸ்து உண்டு. அவரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 முடிய உள்ள வசனங்களை ஆண்டவருக்குள்ளாக என்ன பண்ண நம்ம வாசிக்க போகிறோம். இந்த சத்திய வசனம் நமக்கு பெரிய காரியங்களை செயல்படுத்தும். முன்பாக என்ன பண்ண நம்ம வாசிக்கலாம். பேதுரு பாரம்பரியத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. நீங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாது. கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க முடியாது. பேதுரு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தார். பாரம்பரியத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. சரி, அங்கிருந்து வாசிங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பெரிதான நன்மைகளை செயல்படுத்தும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்? தேவன் மேல இருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கணும். விசுவாசத்தினாலே வராத யாமும் பாவம். விசுவாசத்தினாலே நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்க விசுவாசம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரசங்கம் முக்கியமான பிரசங்கம், கூர்ந்து கவனிக்க வேண்டிய பிரசங்கம். நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு நம்ம எங்கே போயிடுறோம்? பாரம்பரியத்தை தேடி ஓடி போகிறோம். அல்லது என்னன்னா, கர்த்தர் சொல்லாத ஒரு திருச்சபைக்கு என்ன பண்ண ஓடி போகிறோம். அங்கு தருகிற முக்கியத்துவத்தை என்ன பண்ண நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவைகள் அல்ல என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அருமையானவர்களே, பேதுரு எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தவான் தான். அந்த பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார், இயேசு கிறிஸ்துடைய போதனையை பின்பற்றினார், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியே செய்து முடித்தவராய் காணப்பட்டார். நீங்க எதை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். பாரம்பரியத்தை நீங்கள் செயல்படுத்த அவசியம் இல்லை. நீங்கள் சப்பர ஓட்ட தேவையில்லை, அல்லது வேற ஒரு காரியங்களை செயல்படுத்தணும் அவசியம் இல்லை. நான் கர்த்தருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? விக்கிரகத்துக்கு ஒரு சில காரியங்களை செயல்படுத்தும் போது ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். இப்ப நம்ம தொடர்ந்து பல காரியங்களை புரிந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக ரோம சபை என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை நம்புவதை போல காமித்து அவர்கள் அந்தி கிறிஸ்துவை காமிக்கிறவர்களா இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பாரம்பரியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போதனைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதர்களை மையமாக வைத்து அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புனிதர்களோ 2 புனிதர்களோ அவங்க என்ன பண்ண 365 நாட்களுக்கும் ஒரு காலண்டர் போட்டு அதில் அந்த முக்கியத்துவத்தை உலகம் முழுவதுமாக பறைசாட்டுகிறார்கள். நீங்களோ யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், பேதுருவை போல மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூர்ந்து கவனிக்கணும். அல்லேலூயா, தேவநாம மகிமைப்பட்ட. ஐயா, நீங்க எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா,
இந்த பாரம்பரியம் உங்களுக்கு என்ன நடத்தி கொண்டிருக்கிறதுனா தேவனண்டையிலே வரவிடாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீர்கள் என்பது முக்கியம். உங்களை ஊழியம் செய்யக்கூடாதபடி தடுக்கிறது எதுனா பாரம்பரியம். உங்களை ஊழியம் செய்யக்கூடாதபடி ஆண்டவருக்குள்ளாக வராதபடி தடுக்கிற காரியம் எது? பாரம்பரியம். சபைக்குள்ள உட்கார்ந்தாலும் 15 வருஷம் உட்கார்ந்தாலும் 10 வருஷம் உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடாதபடி உங்களை தடுக்கிறது பாரம்பரியம். ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றினார்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் அந்த பாரம்பரியத்தை பின்பற்றி சோரம் போனார்கள். நீங்களும் சோரம் போகும் மார்க்கத்தை பின்பற்றி என்ன பண்றாங்க? என்ன பண்றீங்க? கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறீங்க. அதனால அதிலிருந்து விடுதலையாக வேண்டும். அருமையானவர்களே, தலைப்பு என்னன்னா பேதுருடைய விசுவாசமும் தலைமைத்துவமும். அதே நேரத்தில் ரோம சபையினுடைய விசுவாசமும் தலைமைத்துவமும். இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான அருவருப்பு என்று போதித்தவர் யாரு? பேதுரு தான் போதித்தார். விக்கிரகம் அருவருப்பு அப்படின்னு போதிச்சாரு பேதுரு. ஆனா பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் மனம் திரும்பினார்கள், ஆண்டவரண்டையிலே வந்தார்கள். இன்னைக்கு எங்களுக்கு பேதுரு தான் போப்பாண்டவர்னு சொல்லக்கூடிய முதல் போப்பாண்டவர் யாரா? கத்தோலிக்க திருச்சபையினுடைய முதல் போப்பாண்டவர் யாரு? அவருடைய பேச்சை யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்கல. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணா எங்களுடைய பேதுரு தான் முதல் போப்பாண்டவர். இப்ப எத்தனையோ போப்பாண்டவர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இயேசுவை மட்டும்தான் பின்பற்றுறாங்களா? அல்லது அப்போஸ்தலனாகிய பேதுரு உபதேசம் பண்ணின உபதேசத்தை பின்பற்றினார்கள்னா கிடையாது. நீங்க எந்த உபதேசத்தை பின்பற்றுகிறீர்கள்? எதற்காக இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்க? இயேசுவின் திருச்சபையில உங்களுக்கு என்ன கிடைக்குது? நீங்க ஏன் என்ன பண்ணா அந்த பொல்லாத விக்கிரக கோயில்களுக்கு போவதில்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். போறவங்களுக்கும் இந்த பிரசங்கம் தான், போகாதவர்களுக்கு இந்த பிரசங்கம். ஏன் அப்படின்னா நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் மாற வேண்டும், புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும், தெளிந்த ஆவியை பெற்றவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான அருவருப்பு என்று போதித்தவர் யாரு? பேதுரு. அதுக்கு முன்னாடி ரோம சபை கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பாரம்பரியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. பாரம்பரியம்னா என்னங்க சொல்லுங்க? பாரம்பரியம் என்பது என்ன? சிலை வழிபாடு. பாரம்பரியம் என்ன பண்ணா சிலை வழிபாடா? சரி, பாரம்பரியம்னா என்னங்க? மனிதர்களால் உருவாக்கி கொள்ளப்பட்ட கற்பனைகள், சடங்குகள், முறைமைகள். இது கர்த்தர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லாத ஒன்றை இவங்களாகவே என்ன பண்ணா பில்டப் பண்ணி காமிக்கிறதுக்காக செயல்படுத்துகிற ஒரு காரியம். ஆக மொத்தம் பில்டப் பண்ற பிசாசின் மனிதர்களை தான் மக்கள் நம்புகிறார்கள். சாதாரணமாக என்ன பண்ண உடை அணிந்து சாதாரணமாக சத்திய வசனத்தை என்ன பண்ண போதிக்கிற நம்மளை என்ன பண்ணுறாங்க? கேவலமாக எண்ணுகிறாங்க. வேத வசனத்தை பகுத்து போதிக்கிற பிரசங்கியாரை கேவலப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு சத்திய வசனம் தெரியல. அவங்களுக்கு உலகம் முக்கியம், பாரம்பரியம் முக்கியம். டெய்லி ஒரு விழா கொண்டாடணும், டெய்லி என்ன பண்ணா அவங்க அப்படியே மகிழ்ச்சியோடு இருக்கணும். அருமையானவர்களே, மாதாவின் மகிமை என்று ஒன்று கிடையாது, கிறிஸ்துவின் மகிமை என்று மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். மாதாவின் மகிமைகளை எடுத்து சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மகிமை மட்டும்தான் எடுத்து சொல்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அதேவே பாரம்பரியத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். புதிய கட்டுக்கதைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவையற்ற சடங்குகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அருமையானவர்களே, எல்லாமே சடங்கு தான், ஃபார்முலாட்டிக் எல்லாமே செய்கிறாங்க. சத்தியவசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அநேக ஃபாதர், அநேக சிஸ்டர், அநேக போப்பாண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மத நல்லிணக்கத்தை கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிறார்கள். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்க சொன்னாரு. ஆனா கிறிஸ்துடைய உபதேசத்தில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்பட்டார். அல்லேலூயா. என்னிலே நடங்கள், என் வழியை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம், இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லா திருச்சபைகளிலும் நடக்கக்கூடிய முறைமைகளை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், புத்தியுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எனவே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். முன்னாடி வந்து வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை வாசிப்போம். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான அருவருப்பு என்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும்.
சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் தூரி இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்க விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியில வந்துட்டீங்க. இப்ப உங்களை தூசிப்பாங்களா, தூசிக்க மாட்டாங்களா? நீங்க விக்கிரக ஆராதனையில இருந்தீங்கன்னா நீங்க பெரிய ஆளு, நம்ம கோஷ்டி, நம்ம குழு, நம்மோட ஒன்றித்து இணைக்கிறார்கள் அப்படின்னு என்ன பண்ண நினைப்பாங்க. நீங்க தான் இப்ப விக்கிரக ஆராதனை பண்றதில்ல. சாம்பல் என்ன பண்ணா தூவது கிடையாது, சாம்பிராணி போடுவதும் கிடையாது, மெழுகுவத்தி பொருத்துவது கிடையாது, மாலை போடுவது கிடையாது, அதாவது சிலைகளுக்கு. சரிங்களா? அவைகளை போய் தொட்டு நமஸ்கரிக்கிறது கிடையாது. அது கண்ணு இருந்து காணாது, மூக்கு இருந்து முகராது, வாயிலிருந்து பேசாது. நமக்கு தெரியும் எத்தனையோ விதமான பொல்லாத ஆவிகளை கும்பிடுறதுக்கு நம்ம என்ன பிசாசுகளா அல்லது பிசாசின் மனிதர்களா? நீங்கள் உங்களோடு வாக்குவாதம் பண்ணுகிறவர்களோடு என்ன பேச போகிறீர்கள்? உங்களோடு கூட என்ன பண்ண பேசுகிறவர்களோடு நீங்கள் எப்படி உரையாற்ற போகிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உரைக்க போகிறீர்கள் என்பது முக்கியம். நீ மௌனமா இருந்துட்டீங்கன்னா பிசாசானவன் தான் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கான். வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க, கர்த்தரை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீ பிசாசின் தலைமைத்துவ பண்புக்குள்ளாக இருந்தால் எப்படி கிறிஸ்துவின் தலைமை பண்புக்குள்ளாக வர முடியும்? பேதுரு தேவ பண்பை நிறைவேற்றினார், தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டார். எந்த தலைமைத்துவம் நமக்கு முக்கியம்? கிறிஸ்துவுடைய தலைமைத்துவம் முக்கியம். கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அதே வழியை பேதுரு பின்பற்றினார். ஆனால் பேதுருவை முன்மாதிரியாக நாங்கள் வைக்கிறோம் என்று சொல்லி உலகத்தினுடைய காரியங்களை செய்கிறபடியினாலே பிசாசின் வல்லமையினாலே கத்தோலிக்க திருச்சபை என்ன பண்ணா முழுவதும் விளங்கி கொண்டிருக்கிறது. அவங்க சத்தியவசனத்தை போதிக்கிறதுல பைபிள் ஸ்டடி எடுப்பது கிடையாது. அவங்களுடைய பிரதான தெய்வம் விக்கிரகம். விக்கிரகங்களுக்கு முன்னாடி காணிக்கை பெட்டிகள் உண்டு, அவைகளிலே என்ன பண்ண போய் பணத்தை கொட்டணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் அல்லவா? நீங்கள் என்ன வாசித்தீர்கள்? என்ன வாசித்து கொண்டு இருக்கீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிரகங்களுக்கு நீங்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது, அவைகளை சேவிக்க கூடாது, அவைகளின்படி நடக்க கூடாது. இது யாருக்கு தெரியும் அப்படின்னா தலைமைத்துவத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும். ரோம திருச்சபையினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவனுக்கு விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆனா விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கிற. அதனால தான் பைபிளை பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்றதில்லை, பைபிளை பத்தி எடுத்து சொல்லுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை மீண்டுமாக. சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் தூரி இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். நீங்க விக்கிரக ஆராதனையில விழாதனால ஆச்சரியப்பட்டுறாங்க. ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன தூசிக்கிறாங்க. ஏன் எங்க கோயிலுக்கு வரமாட்டேங்கிற? விக்கிரக ஆராதனை இருக்கிறதுனால வரமாட்டேங்கிறோம். எங்க கோயில இப்படி விக்கிரக ஆராதனை இருக்குன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு என்ன பண்ண கேள்வி கேட்கிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபைக்கு வருகிற அருமையான சேவியர் பிரதருடைய வீட்டுக்கு என்ன பண்ணா உதவி பங்கு தந்தையும் சிஸ்டரும் போயிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. முழுவதுமாக வீட்டுக்குள்ள பைபிள் வசனமாக இருக்குது. எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை, அருளானந்தர் ஃபோட்டோவோ அந்தி கிறிஸ்துவனுடைய ஃபோட்டோக்கள் எதுவுமே என்ன பண்ணால் இல்லை. அதாவது மாதா ஃபோட்டோவோ திருஹிருதய ஆண்டவர் ஃபோட்டோவோ எந்த ஒரு ஃபோட்டோவும் இல்லை. பாடுபட்ட சிறுவமோ உயிர்த்த ஆண்டவருடைய ஃபோட்டோவோ இல்லாதனால என்ன ஒரு சிறுவமும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சபை தானே, வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது திருச்சபையே இல்லை. விக்கிரக ஆராதனை முதலாவது விலக்கி வைங்க, விக்கிரகத்தை எடுத்து போடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்லும் பொழுது நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் கொடுங்க. திருமுழுக்கு என்பது மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்கறது, தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது. அதனால மூழ்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை செய்வாங்களா? அவங்களால செயல்படுத்த முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. வர முடிஞ்சா வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போயிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க தேவையில்லாம இன்னைக்கும் நான் சொல்றேன், அங்க காசு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. நீங்கள் துன்மார்க்குடைய வலைகளை சிக்கி தவிக்கிறீர்கள். அருமையானவர்களே, கல்றைக்கு காசு கட்டுறேன் அப்படிங்கிறது தப்பான காரியம். பைபிள் அது சொல்லப்படலை. அல்லேலூயா. சரி, ஓகே.
ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க காசு கட்டி செய்வீங்க அப்படின்னு சொன்னா என்ன, சந்தா ஒவ்வொரு தடவையும் கட்டுவீர்கள் என்றால் அது நல்ல சபையா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் அதை பின்பற்றினார்களா என்று பாருங்க. அல்லேலூயா. எங்க போய் புதைக்கிறது? ஏன் அப்படின்னா, நீ சமுதாய கட்டுக்குள்ள இருக்கிற, ஜாதி கட்டுக்குள்ள இருக்கிற, நீ பொல்லாத வல்லமையினால் நிறைந்திருக்கிற, ஆனா உட்கார்ந்து இருக்கிறது ஜீசஸ் சர்ச்சுக்குள்ள. இங்க சொல்ற பிரசங்கம் புரியல, நீ அந்த வலையில சிக்கி இருக்கிறதுனால தேவனுடைய வசனத்தை போய் உன்னால சொல்ல முடியல. ஏன்னா நீயும் அவர்களோடு ஒருவராகி விட்டாய். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னது போல நீங்களும் என்னன்னா மறுதலிச்சிடுறீங்க. பேதுரு மறுதலிச்சது போல. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிவிட்டார். எப்ப? பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக. இப்போவோ பரிசுத்த பெற்ற பிறகு பேதுரு சொல்றாரு, விக்கிரகத்தை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்க, உங்களை என்ன பண்ண சீண்டி பார்ப்பாங்க, உங்களை நசுக்க பார்ப்பாங்க, உங்கள் மேல கண்ணு கருத்துமா இருந்து உங்களை எப்படி இந்த ஊரை விட்டு விலகி வைக்குவாங்களோ அது போல விலக்கி வைப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா எனக்கு அக்கா தங்கச்சி முக்கியம், அண்ணன் தம்பி முக்கியம் அப்படின்னு உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் சிந்தித்து சோரம் போகிறபடினாலே பேதுரு எச்சரிக்கிறார். பேதுருவை பின்பற்றுறவங்க இந்த வசனத்தின்படி பேதுருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு இடம் கொடுத்தால் அந்த விக்கிரக ஆராதனை இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. சாமியார்கிட்ட போய் கேளுங்க, விக்கிரக ஆராதனை என்ன எது அப்படின்னு. அது இந்துக்களுக்கு மற்ற ஆளுகளுக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு. இதுவே ஒரு பெரிய பொய் அல்லவா? அருமையானவர்களே, ரோம சபையில நடக்கக்கூடிய காரியங்களையும் திருச்சபையிலே நடக்கக்கூடிய காரியங்களையும் நான் சொல்லுகிறேன். பேதுருவின் விசுவாசமும் தலைமைத்துவ பண்பையும் குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல ரோம சபையுடைய விசுவாசமும் தலைமைத்துவ பண்பையும் குறித்து பார்க்கிறோம். எது பெஸ்ட் நீங்க என்ன பண்ண அறிந்திருக்க வேண்டும். ஏன் இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? இவ்வளவு தூரம் எதிர்ப்புகள் மத்தியிலே, ஏளனத்தின் மத்தியிலே, தூசிக்கிற தன்மையின் மத்தியிலே இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஏன் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு தெளிவு உங்களுக்கு வேண்டும். அந்த தெளிவு இருந்தால் மாத்திரமே நீங்கள் மற்றவரிடத்தில் பேச முடியும். உங்களுக்கு எதிர்ப்பாய் வருகிற இடத்துல அல்லது ஏதோ ஒரு பொல்லாத சக்தி நிறைந்த மனிதர்கள் உங்களிடத்தில் பேசும் பொழுது நீங்கள் தேவ வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோம சபையில விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வணங்கி ஆராதிக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அப்படி ஆராதிக்கிறீங்களா? இல்ல. விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா நீங்கள் தெளிவடைந்தவர்கள். ஆனால் வசனத்தை உணர்த்தும்படியாக நான் இதை உங்களுக்கு முன்வைக்கிறேன். தேவனுடைய சபை இயேசுவாகிய மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்று போதித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சபை எது மேல கட்டப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சபை இயேசுவாகிய மூளைக்கல்லின் மேல கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மூளைக்கல் யார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். பேதுருடைய காரியங்களிலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். அதிகமாய் 1 பேதுருவிலிருந்து என்ன பண்ண பார்ப்போம். இப்போ என்னன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. நீங்க எப்படிப்பட்டவனா? ஜீவனுள்ள கல்லை போல ஆவிக்கேற்ற மாளிகையை உடையவர்களா இருக்கிறீங்க. ஆவிக்கேற்ற மாளிகை உடையவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் அடிமைப்பட்டு பொல்லாத திருச்சபையில் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த பொல்லாத திருச்சபையில் போய் உக்காந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. தெளிவுபட இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி பொல்லாத விக்கிரகங்களுக்கு விலகி என்ன பண்ணா இருங்க. இங்க ஆராதனை நேரத்தில் ஆராதனைக்கு வந்துடணும். அல்லேலூயா. பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன் அதனால நான் அங்கே போறேன் அப்படின்னு சொன்னா என் மனசு எவ்வளவு தூரம் கஷ்டப்படும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் முக்கியம். ஆண்டவருக்குள்ளாக உங்க பிள்ளைகளை வழி நடத்த தெரியணும். ஆமேன்னு சொல்லலாமே. தேவனுக்குள்ளாக என்ன பண்ண இருக்க தெரியணும். ஏன்னா வசனத்துக்குள்ளாக, வார்த்தைக்குள்ளாக இடம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும்
விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் யார்கிட்ட சேர்ந்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட சேர்ந்திருக்கிறீங்க. விக்கிரகம் நமஸ்கரிக்கிறவன், விக்கிரகத்தில் இருக்கவங்கிட்ட போயிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கழுவுகிறேன் என்று பொய்யாய் பிரசங்கிட்ட பண்ணுகிறவங்கிட்ட போய் தலையை கொடுத்தா அந்த பிள்ளை எப்படி வளரும்? நான் என்ன சொல்றேன், அந்த பிள்ளை எப்படி வளரும்னு நான் கேட்கிறேன். ஒல்லாத கிரிகளை வரும். நம்ம உட்காந்து இங்கே ஜெபம் பண்ணுவோம், போகிறது அங்கே போய் என்ன பண்ண ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ண உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பா? நீ எங்கே போயிட்டு வந்த, எங்கே பேர் வச்ச, அந்த பேரின்படி தான் நடக்கும். இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நான் சண்டை போட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. என் பேரண்ட்ஸு கூட சண்டை போட்டிருக்குவேன். என்னுடைய திருமணத்தை என்ன பண்ணா விக்கிரக கோயிலில் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்று தனித்தாளாய் நின்று என்ன பண்ண சண்டை போட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தனி மனிதன் தேவனுக்குள்ளாக வந்த அந்த குடும்பமே வந்துடும். நான் ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு விக்கிரக கோயிலில் இருந்தவங்க, சப்பர ஓட்டுறவங்க, என்னுடைய தாய் தகப்பன்லாம் ஆண்டவரை பின்பற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். காரணம் உங்க விசுவாசத்தின்படி தான் ஆகும். அல்லேலூயா. நீங்க யார் மேல விசுவாசம் வைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்ப தேவனுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இருக்கிறது திருச்சபை. எந்த திருச்சபை? நான் உண்மையுள்ள திருச்சபைக்கு போறேன், இயேசுவின் திருச்சபைக்கு போறேன். ஆனா செய்கிறது பூரா ஒரு மாய்மாலமான தன்மைக்குள்ளாக போகும் பொழுது, மாட்டிக்கொள்ளும் பொழுது நம்ம போகிறோமோ இல்லையோ, பிசாசானுடைய வேலை என்னங்க? பிசாசனுடைய வேலை நீ விக்கிரக ஆராதனைக்குள்ள வரணும், நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கறது போல இருக்கணும். ஆனா செய்யறது பூரா எதை போல செய்யணும்? சாத்தானை போல செய்யணும், சாத்தானுக்குரியவைகளை செய்யணும் அப்படின்னு அங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுவான். அருமையானவர்களே, நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடியவர்கள், நீங்க தான் நியாயம் தீர்க்கணும். நியாய தீர்ப்புக்கு உள்ளான இடத்துல போய் நின்றுக்கிட்டு அங்க போய் என்ன பண்ணா ரிசல்ட்டை பார்க்க முடியாது. அங்க நீதி இருக்காது, வன்முறை மட்டுமே இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த பிரசங்கம் என்ன பண்ணா இந்த நாட்களில் உங்களுக்கு உகந்தவைகளாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தெளிவுபட இது நான் உங்களுக்கு கூறுகிறேன். தெளிவாயிருங்கள். புத்தி தெளிவாக இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எதனால தடைபடுகிறது அப்படின்னு சொன்னா, ரோம திருச்சபை விசுவாசத்துக்குள்ளாக போய் அதனுடைய தலைமை பண்புக்குள்ளாக எப்படியோ மாட்டிக்கிறீங்க. நீங்க போகல, மாட்டிக்கிறீங்க. யார் மூலமாக மாட்டிக்கிறீங்க? ரட்சிக்கப்படாத உன் பிள்ளை மூலமாக மாட்டிக்கிறீங்க, அல்லது ரட்சிக்கப்படாத உன் தாய் மூலமாக மாட்டிக்கிறீங்க. நிக்கணுங்க. கர்த்தருக்காக நிக்க தெரியல, அப்புறம் எப்படி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் தானே வசனம் சொல்லுது. அப்ப விழுந்து போயிட்டு அங்க விழுந்துட்டு இங்க வந்து நிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே விழுந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நிக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 14 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய சபை இயேசுவாகிய மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்பதை பேதுரு பிரசங்கித்தாரு. அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 to 6 வசனத்துல வாசித்தோம். இப்போ 1 கொரிந்தியர் 3:11 வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் யார் மூலமாக போடப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போடப்பட்டிருக்கல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ண போடப்பட்ட அஸ்திபாரத்தில் இங்கிட்டு மாதா சிலை, இங்கிட்டு செவுத்தியார் சிலை, இங்கிட்டு சந்தியாகப்பர் சிலை, இங்கிட்டு வந்து உங்களுக்கு விருப்பமான சிலைகள்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்க முடியுமா? சின்ன அந்தோணியார், பெரிய அந்தோணியார், இப்படிலாம் என்ன பண்ண வச்சிருக்க முடியுமாங்க? அஸ்திபாரத்தின் இயேசு அஸ்திபாரம் போட்டிருக்காரு. அந்த அஸ்திபாரத்தின் மேல தேவன் தான் என்ன பண்ண விளங்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்ன பண்ண வெளிப்பட வேண்டும். போடப்பட்ட அஸ்திபாரம் இயேசு. அதனால தான் நம்முடைய திருச்சபையில இயேசுவின் திருச்சபை என்று வைத்திருக்கிறோம். ஒன்லி ஜீசஸ் ஆன்னு நிறைய பேர் கேட்கிறான். அருமையானவர்களே, நாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இயேசு என்ன சொன்னாரோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். உங்களுடைய அஸ்திபாரம் இயேசுவின் மேல் கட்டப்பட்டதாக இருந்தால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா. நான் சந்தா கட்டுறேன், நான் அங்கே கோயிலுக்கு போய் தான் ஆகணும், என் பிள்ளை போகுது நானும் போகிறேன், போ விக்கிரகத்தில் விழுந்து சாவு. இதெல்லாம் என்ன பண்ண முக்கியம்? சாகாதபடி எச்சரிக்கையாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன்னு சொல்லாம பல பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால்,
ரோம திருச்சபையுடைய சித்தாந்தங்களுக்குள்ளாக கொண்டு போய் மாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகாதபடி என்ன பண்ணா இருக்கிறார்கள். நீங்க புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், எண்ணெய் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். என் புருஷன் அதுல இருக்காரு, புருஷன் மட்டும் போகட்டும், நீங்க வா. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கெடுக்கிறதுக்கு, சபையை பாழ்படுத்துவதற்கு எல்லாமே என்ன பண்ண செயல்படுத்துறானே. கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ண தைரியமா இருங்க, என்னை போல இருங்க. பவுல் சொல்றாரு என்னை போல இருங்கன்னு சொல்லி. ஏன்னா நான் கிறிஸ்துவையே பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நானும் அதான் சொல்றேன், கிறிஸ்துவை பின்பற்றுங்க. நீங்க பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் விசுவாசம் எங்கே? நிறைய பேர் என்ன பண்ண பாட்டு பாடுவாங்க, எல்லா சபையிலையும் தான் பாட்டு பாடுறாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் சூப்பரா குரல் அதிகமா இருக்கு, நல்ல குரலோடு பாடுவாங்க. ஆனா விசுவாசம் இருக்குதா? கண்டமேனிக்கு விசுவாசம் வச்சிருப்பேன். கண்டமேனிக்கு விசுவாசம் என்ன தெரியுமா? அருமையானவர்களே, இயேசு சொன்னாத செய்வான். முழங்கால் படிக்கிட்டு மண்ணில் நடந்து போய்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா என்ன பண்ணா, ஏதாவது கோயில் திருவிழாவுக்கு மாலையை போட்டுக்குவான். ஆண்டவர் சொல்லாதது, தேவன் சொல்லாது, இன்னொன்று பேதுரு சொல்லாத காரியத்தை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் இயேசுவாகிய மூளைக்கல்லின் மேல் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருங்க. ஏற்கனவே அது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்திலே நீங்கள் வாழ்வடைய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். வாசிக்கலாம். வசனம் என்ன பண்ண உங்க கையில இருக்குது, உங்க ஒரு சிலர் கையில என்ன பண்ண பேப்பர் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமா வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அருமையானவர்களே, நிந்தை நீங்கும்படி பேர் மாத்திரம் என்ன பண்ண இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்ண சொல்லுவார்களாம். இதனுடைய அர்த்தம் என்னங்க? இன்சியலுக்காக வச்சுக்கிறது. அருமையானவர்களே, வர்றது இங்க திருச்சபைக்கு, ஆனா செய்யறோம் எல்லாம் முறை. திருமணமா அங்க ஓடிடுறது, ஏன் இங்க செய்யறதுக்கு ஆள் இல்லையா? பேர் வைக்கிறதுக்கு அங்க ஓடிடுறது, ஏன் இங்க பேர் வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? அருமையானவர்களே, ஞானஸ்தானம் என்ன பண்ண நான் சின்ன வயசுலேயே கொடுத்துட்டேன், ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு இங்க ஆள் இல்லையா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஓடுறது பூரா அங்க, ஏன் தெரியுமா? என் சொத்தக்காரன் பூரா அதுல இருக்கேன், நீயும் ஜாபு அவன் கூட போய். அருமையானவர்களே, ஒரு சிலர் முறைக்கிறீங்க, ஒரு சிலர் என்ன பண்ணா என்னை பார்த்து கடுப்பாக்குறீங்க. அது என்ன பண்ணா என் கட்டின மனைவியை என்னை பார்த்து முறைக்கிறாங்க, ஏயா அப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா தெளிவு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னை போல மாறுங்கன்னு நான் சொல்றேன். கர்த்தருக்குள்ளாக மாறுவதற்கு பேதுருவை போல இருங்க. பேதுரு பிரசங்கித்ததை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யுங்கள் என்று நான் பார்க்கிறோம். இன்சியலுக்கு அங்க அவங்கிட்ட போயிடுறது. இது எவ்வளவு பெரிய என்ன பண்ண காரியம் பார்த்தீங்களா? நீங்க வாசித்தது. அருமையான, உங்களை பெத்தெடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பேர் வச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. உங்களை உருவாக்குனது யார்? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு எல்லாம் தருகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. விட்டுப்புட்டு வேற பக்கம் ஓடுனா அதுக்கு பேர் விபச்சாரம், அதுக்கு பேர் வேசித்தனம், அதுக்கு பேர் தகாத உறவு. அதை தான் இந்த வசனம் என்ன பண்ண சொல்லுகிறது. எனவே நீங்கள் தேவனோடு உறவு கொள்வதற்காக தான் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். உறவு என்பது முக்கியம். நேற்று ஒருத்தரோடு பேசிக் கொண்டிருந்தேன். மனவாட்டினா என்னங்க? மனவாட்டினா கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சபை மனவாட்டினா சபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு யாரு? நான் மனவாட்டி. இந்த மனவாட்டி சரியில்லை அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்க. என் கணவர் இயேசு கிறிஸ்து, நான் இப்போ சரியில்லை, ஒய்ஃபு சரியில்லைன்னா சேர்த்துக்குவாங்களா யாராவது? சொல்லுங்க. சேர்த்துக்க மாட்டாங்க. என் கேரக்டர் சரியில்லைன்னா என் புருஷன் என்னை பற்றி வாழ்த்துவாரா? என்னுடைய செயல்கள் என்ன பண்ண மோசமானவைகளாக இருந்தால், தேவனுக்கு விரோதமானவைகளாக இருந்தால், அல்லது என்னன்னா உபச்சார வேசித்தன அசத்தம் காமகுவாரத்தில் இருந்தால் புருஷன் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டாரா? எது விக்கிரக ஆராதனை? இந்த வேசித்தனம் என்கிற விபச்சாரம் என்கிற விக்கிரக ஆராதனைக்குள்ளாக போகும்போது நீங்கள் அடிமையாகிறீர்கள். நீங்க போய் மெழுகுதிரி போறது கிடையாது. ஆனா வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாருங்க, அவங்க கூட போகும்போதே பேய் கூட போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு அல்லேலூயா தெரியுமா? இனிமேல் பேயோடு போகாதீங்க. அப்ப யார் பேய்? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. எப்போ உன்னைய கவுக்கலான்னு சொல்லி வருவான். பேதுரு உள்ளுக்குள்ள பிசாசு என்ன பண்ணது? அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்னாடி, வந்த பிறகு பற்பல அற்புதங்களை செய்தார். இப்போ கேட்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவிட்டால்
நீங்க பேதுருக்குள்ளே என்ன பண்ணா பிசாசு பிடிச்சது போல தான் இருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவே நீ சாகக்கூடாது, அவர் சாவதற்காக தான் வந்தாரு, மரித்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் வாழவும்படியாக நம்மளை வாழ வைக்கும்படியாக தானே வந்தாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அப்பால இப்போ சாத்தான்னு பேதுரு முன்னாடி சொன்னாரு, ஆனா இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்ப மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டேன். முதல் முறை அபிஷேகம் பண்ணப்படும் போது தனியாக என்ன பண்ண ரூமில் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், யாருக்கும் தெரியாது. வசனத்தை வாசித்தேன், கீழ்ப்படிந்தேன், செவுத்தில் அடித்து தூக்கி என்ன பண்ண கீழே விசிறப்பட்டேன், அப்படியே ஆண்டுக்குள்ளாக ஒப்பு கொடுத்தேன். இது யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அக்காவுக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது. இப்போ நான் அப்படியே ஆண்டவருக்குள்ளாக அப்படியே வளர்ந்து வர்றேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணால் ஆண்டவர் உணர்த்துவித்தார், ஆவியிலே ஏவினார், ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொல்லி, என்னை பற்றி கற்றுக்கொள், ஊழியத்துக்கு போ அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ண சொல்லலாம். முதலாவது என்னை பற்றி கற்றுக்கொள், நான் யார் என்று முழுவதுமாக தெரிந்து கொள். நான் பாரம்பரியத்திலே வளர்ந்த கிறிஸ்தவன் தானே, நான் தானே கோயிலே என்ன பண்ண முதல் அதிகாரம் 2வது அதிகாரம் வாசிக்கிற ஆளு. ஆனால் அவைகளினாலே நான் சத்தியத்தை என்ன பண்ண புரிந்து கொள்ள முடியவில்லையே. 2வதாக ஆண்டவருக்குள்ளாக வசனங்களை வாசித்து பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அல்லேலூயா. 3வதாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், நான் ஊழியக்காரன் ஆன ஊட்டியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணால் ஆண்டவர் விட்டு லைட்டாக அப்படியே வெளியில் வந்தேன். வெளியில் வந்து ஒரு வருஷம் அப்படியே என்ன பண்ணால் உலகத்தை என்ன பண்ண பார்த்தேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியான திரும்பி என்ன பண்ண இழுத்து சேர்த்த பிறகு 3வது தடவை என்ன பண்ண அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அந்த அபிஷேகத்தில் ஊன்றி கட்டப்பட்டேன். இப்போ நிலையாய் நிற்கிறேன். அல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, மூழ்கி ஆண்டவரே நான் நீந்தணும். அல்லேலூயா சொல்லலாமே. இப்போ நீந்துறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன், மூழ்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், பரிசுத்தாவினாலே முழுவதுமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த கணுக்கால் அளவு போதாது. சொல்லுங்க, கணுக்கால் அளவு. இந்த சபையில் அநேக பேர் கணுக்கால் அளவில் நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் தண்ணியில் தான் ஏன் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு என்ன பண்ண முழுசாக குளிக்கிறது கர்த்தருக்குள்ளாக. அல்லேலூயா. இடுப்பளவும் போதாது. நான் சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி இங்கேயும் பாதி அங்கேயும் சுற்றிக்கு இருந்தால் கணுக்கால் அளவும் போதாது, அது ஆபத்து தான். இடுப்பளவு போதாது. அருமையானவர்களே, நீந்தனு கர்த்தருக்குள்ளாக, அப்பதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்குள்ளாக நீங்கள் வராவிட்டால், கர்த்தருடைய ஆவியினாலே நீங்கள் சேர்க்கப்படாவிட்டால் ஏதோ ஒரு ஆவியை என்ன சுத்தாவி பிடித்துக் கொள்ளும். இன்னைக்கு பிசாசு யாரை பயன்படுத்துகிறான் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை வைத்துதான், அப்போஸ்தலர்களை வைத்துதான் அவன் பயன்படுத்தி அப்படியே பிசாசின் கிரியைகளோடு அவன் என்ன பண்றான், நரகத்துக்கு செல்ல மக்களை இழுக்க பார்க்கிறான். முதல் போப்பாண்டவர் யாருக்கு? சபைக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லிடக்கூடாது. அருமையானவர்களை, எல்லாரும் ஊழியம் செஞ்சவங்க தான். அதை பற்றி தான் அடுத்து நான் சொல்ல போறேன். ஆதி திருச்சபைக்கு ஆண்டவர் சாவியை தூக்கி கொடுத்த மாதிரி அவர் போப்பாண்டவர்னு என்ன பண்ணா பட்டம் கட்டினாரா? இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆனால் இவங்களாவே பிடிச்சிக்கிட்டாங்க, எங்களுக்கு முதல் போப்பாண்டவர் பேதுரு அப்படின்னு. இப்போ நான் அதை குறித்து தான் அடுத்தடுத்து வரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனுடைய சபை இயேசுவாகிய மூளைகளின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 14 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க போறீங்க. இதெல்லாம் வசனங்கள் தாங்க. 1 பேதுருல வாசித்தோம், இப்போ 1 கொரிந்தியரில் வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். ஏசாயா 4:1 வாசித்தோம். அருமையானவர்களை, மீண்டுமாக அதே வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ல் 13 14 வரையிலே வாசிங்க. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருந்தா நல்லா இருக்கும். வேறொரு கட்டடத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறத நீங்கள் நம்பிக்கிட்டு வாழக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இப்போ நான் சொல்லுகிற காரியம் முக்கியமான காரியம். ரோம சபை என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் போப்பு பேதுரு என்றும் அவர் மேல் சபை கட்டப்பட்டது என்றும் நம்புகிறார்கள். ரோம சபை என்ன சொல்லுது? முதல் போப்பாண்டவர் அவர் மீது தான் சபை கட்டப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதை நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் அதை மறுதளிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்க? மறுக்கிறேன். ஏனென்றால் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 19 முடிய உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18 19 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். ரோம சபை முதல் போப்பு பேதுரு மூலமாக கட்டப்பட்டதா? அதை நீங்கள் நம்புறீங்களா?
இந்த வசனத்தை வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும். பேதுரு முழுவதுமாக அறிந்திருந்தார். இப்ப பேதுருவினால கட்டப்பட்ட திருச்சபைக்குள்ளாக இருக்கிறீங்களா, கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட திருச்சபைக்குள்ளாக இருக்கிறீங்களா? கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட திருச்சபைக்குள்ளாக எல்லாருமே வேலை செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ரோம சபையில யார் மட்டும்தான் இருக்க முடியும்னா, பேதுரு எங்களுக்கு போப்பாண்டவர்னு சொன்னாங்க பாருங்க, அங்க பேதுருவே என்ன பண்ண செயல்பட முடியாத அளவுக்கு என்ன பண்ண இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியை பெற்றவர் பேதுரு. அந்த ஆவியினால தான் ஊழியம் செஞ்சாரு. அங்க பரிசுத்தாவியே இடம் இல்லை. பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம், கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனா கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்க கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, தேவநாமம் மகிமைப்படட்டும். அப்ப ரோம சபை முதல் போப்பு பேதுரு என்றும் அவர் மேல் கட்டப்பட்டதும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். இப்போ ஒன் பை ஒன்னா என்ன பண்ண பாருங்க. பேதுருக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து வந்துள்ள எல்லா போப்புகளும் பேதுருவுக்கு தேவன் கொடுத்த முழு அதிகாரத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றும், வேத வார்த்தைகளை விட ரோம சபையின் அதிகாரம் மேலானது என்றும் கருதுகிறார்கள். சத்தியத்தையும் அறிய வேண்டும் என்றால் திருச்சபை கொடுக்கும் விளக்கத்தையும் பாரம்பரியத்தையும் இணைத்து படித்து அறிய வேண்டும், போதிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அருமையானவர்களே, பைபிளை எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ண வச்சிருக்காங்கல்ல, வத்திக்கான் சங்க ஏடு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில புத்தகங்களை வச்சிருக்காங்க, அதை ஒப்பிட்டு பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ண போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவ வசனத்துக்குள்ளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிய வேண்டும் என்றால் திருச்சபை கொடுக்கும் விளக்கத்தையும் பாரம்பரியத்தையும் இணைத்து படிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம என்ன சொல்றோம்? பாரம்பரியத்தை நம்பாத, பாரம்பரியத்தை செயல்படுத்தாத, திருக்குடும்ப பக்தி மாலை எடுக்காத, ஜெபமாலை சொல்லாத, அது பைபிளில் இல்லாத ஒன்று. மரியாள் வேதவசனத்தின்படி தான் வாழ்ந்தாங்களே ஒழிஞ்சு மரியாள் ஜெபமாலை எல்லாம் சொல்லலை, அது புதுசாக உள்ள புகுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆஹா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் பாரம்பரியமாய் செய்து கொண்டு வந்தோம், பைபிளில் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்ட்டுன்னா கள்ள உபதேசக்காரன் என்று நம்மளை ஒதுக்குகிறார்கள். ஆனால் நாம் உண்மையை சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா. அங்கே தாறுமாறானவைகளை உபதேசிக்கிறார்கள். சத்தியத்திலே நாம் வளருவதற்குரிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உலகம் முழுவதும் 110 கோடி மக்கள் ரோம சபை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? இந்த 110 கோடி ஜனங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறாங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், கயிறை கட்ட போயிடுறான், இந்துக்கள் கோயிலில் போய் என்ன பண்ணா மாரியம்மனுக்கு என்ன பண்ணுறான், பூஜை போட போயிடுறான், அல்லது மாரியம்மனுக்கு விளக்கு போட போயிடுறான், சட்டி தூக்க போயிடுறான், தீச்சட்டி தூக்க போயிடுறான், மாவிளக்கு போட போயிடுறான். இது இல்லாமல் என்ன பண்ணா, இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர், ஏறக்குறைய மேட்டுப்பட்டியில் இந்த பகுதியில் 25 பேத்துக்கு மேற்பட்டவர்கள் கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணா காவியை தூக்கிட்டு, அதாவது அப்படியே போகிறான் கோயிலுக்கு. பக்தர்களாக மாறிட்டான். யாரை விட்டுட்டான்? கிறிஸ்துவ விட்டுட்டான். அருமையானவர்களை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சத்தியத்தில் வழி நடத்தப்படுகிறோம் என்றால் நம்மகிட்டே வர்றான் சண்டைக்கு. எத்தனையோ பேர் என்ன பண்ணா பாய் நடத்தக்கூடிய அவன் என்னன்னா ஓதுறான் பிள்ளைகளுக்கு, அங்கே போய் என்ன பண்ண தொண்டை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் காமிச்சு பேய்க்கு என்ன பண்ண அர்ப்பணிக்கிறான். இதை கண்டிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகளை நோக்கி என்ன பண்ண, நீ எப்படி இதை செய்யலாம், எங்க ஜனங்களுக்கு நாங்க போதிப்போம், நீ எல்லாம் ஒன்றும் போதிக்க வேணாம் அப்படின்னு என்ன பண்ண சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். சத்தியத்திலே வளர்கிற நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புவீங்கள். அல்லேலூயா. அப்ப வேத வார்த்தைகளை விட ரோம சபையின் அதிகாரம் மேலானது என்று அவர்கள் கருதுகிறார்கள். போப்பாண்டவரே சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க. போப்பாண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆண்டவர் அப்படின்னு இப்ப இருக்க போப்பாண்டவர் சொன்னாரு. மரியாள் என்ன பண்ணா, அவங்க வாரண ராக்கினி கிடையாது, நமக்காக அவங்க பரிந்து பேசுகிறவர்கள் கிடையாது, இன்னொன்று இரட்சகர் கிடையாது அப்படின்ட்டாரு. என்னன்னா இலை இரட்சகர்லாம் கிடையாது மரியாள்.
இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது இதை எல்லா கோயிலையும் சொல்றதுக்கு மறுத்துட்டான். இன்னொன்னு மறுதளிக்கிறான், ஆண்டவரையே மறுதளிக்கிறான். அது எப்படி நாங்கள் காலங்காலமாய் செய்து கொண்டு வருகிறோம் அல்லவா அப்படிங்கிறான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சத்துருவை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். தேவனை நேசிக்கிற நீங்கள் சத்தியத்துக்கு இடம் கொடுத்து வளர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஏன் இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறீர்கள்? ஒரு நோக்கம் உண்டு. நம்ம பாரம்பரியத்தின்படி செய்கிறவர்கள் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள், இந்த தலைமுறையில கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள். உடைய தாய் தகப்பனை எல்லாம் எங்க இருந்தாங்க? பாரம்பரியத்தில் இருந்தாங்க. 110 கோடி ஜனங்கள் இப்போது இருக்கிறாங்க பாருங்க, இதே மாதிரி இருந்தாங்க. ஆனா சத்தியம் தெரியாது. இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எங்க கிடையாது, பைபிள் வாசிக்க கூடாதுங்கிறான். பைபிள் வாசித்து நீ தெளிவடைந்து விடக் கூடாது என்ற நோக்கத்தோடு பிசாசானவன் உள்ளே நன்றாக சுட்டித் திரிகிறான். அருமையானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தையும் அறிய வேண்டுமானால் திருச்சபை கொடுக்க விளக்கத்தையும் பாரம்பரியத்தையும் இணைத்து படிக்க வேண்டும். அப்படின்னு என்ன பண்ண அவன் போதிக்கிறான். இதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. பைபிளையும் வச்சுக்கணும், பைபிள் சும்மா பேருக்கு வச்சுக்கணும், ஆனா செயல்படுறதுலாம் என்னது? சப்பரம் தள்ளணும், அதே போல என்ன பண்ண லைட் சீரியல் போடணும், டெக்கரேஷன் பண்ணணும். இந்த வேலையை என்ன பண்ண அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன எல்லாமே நடிப்பு. பிசாசு நடிப்புக்கு காரணக்கர்த்தனா இருக்கிறான். சத்திய வசனத்தில் வளருங்கள், அதுதான் உங்களுக்கு ஜீவன் பலன், உங்களுக்கு அதுதான் உணவு. அதில் வளர்ப்பீர்கள் என்றால் பிசாசை ஓட்டுவீர்கள், நோய்களை குணமாக்குவீர்கள், அற்புதங்களை செய்வீர்கள், கிறிஸ்துவனுடைய மகிமை உங்களுக்குள்ளே தங்கும், ஆவியானவர் உங்களுக்குள்ளே பலத்த நன்மைகளை செயல்படுத்துவார். குறிப்பு என்னன்னா, இப்போ வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் மற்றும் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 வசனங்களை வாசிக்க போறீங்க. முதலாவது மத்தேயு 16:19 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பேதுருவுக்கு கொடுத்த அதிகாரம் 12 அப்போஸ்தலருக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பேதுருக்கு மட்டும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படல, 12 அப்போஸ்தலருக்கும் கொடுக்கப்பட்டது. 12 பேருமே ஊழியம் செஞ்சாங்க, 12 பேருமே போப்பு தான். அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பார்வையில நான் சொல்லணும்னா, அவன் பேதுரு மட்டும்தான் போப்பு, முதலாம் போப்பு அவர் தான் அப்படின்னு. அப்ப மீதி ஆளு எல்லாம் ஊழியம் செய்யலையா? பேதுரு ஊழியம் செய்யலையா? சரி, பவுல் ஊழியம் செய்யலையா? அல்லது அந்திரேயா ஊழியம் செய்யலையா? அல்லது தோமா ஊழியம் செய்யலையா? இவங்கெல்லாம் போப்பு லிஸ்ட்ல வர மாட்டாங்களா? நான் அவன் பார்வையில இருந்து சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த 12 அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள்லாம் ஊழியம் செய்ய போறீங்க அப்படிங்கிற வசனங்களை அடுத்து நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு நான் கற்பிக்க போகிறேன். இப்பொழுது நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். சரி, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது பேதுருக்கிட்ட தான் சொன்னது. திருப்பியும் வாசிங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப யாருக்கிட்ட இது சொன்னார்? பேதுருக்கிட்ட மட்டும் சொன்னாரா, சீசர்கிட்ட சொன்னாரா? நீங்க மத்தேயு 16:19 பார்த்தீங்கன்னா 12 சீசர்களையும் பார்த்து அதை சொல்லியிருப்பாரு. மத்தேயு 18:18 வாசிக்கும் போது நீங்கள் 12 அப்போஸ்தலர்களுக்கு அது சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ 12 அப்போஸ்தலர்களுமே யாரு? ஊழியத்திலே சிறந்தவர்கள், வல்லவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு சாவி கொடுக்கப்பட்டது. அவர்களும் ஊழியத்தை தான் செஞ்சாங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதனுடைய 14வது வசனத்துல 12 அப்போஸ்தலர்களும் திருச்சபையின் அஸ்திபார கற்களாய் அவர்கள் இருந்தார்கள். அஸ்திபார கற்களாய் அவர்கள் இருந்தார்கள். 12 அப்போஸ்தலர்களும் தேவனுக்காக ஊழியம் செய்தார்கள். பேதுரு மட்டும் ஊழியம் செய்யல. பேதுரு மட்டும் போப்பு கிடையாது. எல்லா பேருக்கும் தலைமை பண்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த தலைமை பண்பிலே கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட யாவரும் ஊழியம் செய்தார்கள். நீங்கள் அவ்வாறாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். வாசிக்கலாம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அல்லேலூயா. பேதுருக்கு மட்டும்தான் முதலிடமா? 12 அப்போஸ்தலர்களுக்கு முதலிடமா? அப்ப எல்லா பேருக்கிட்டையும் அந்த சாவி கொடுக்கப்பட்டது. எல்லாரும் ஊழியம் செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் முதல் போப்பு பேதுரு, அவர் கையில என்ன பண்ணா எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு இல்ல, அவர் ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல்
5 முடிவுள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 முடிவுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவ்விடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கல்லை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் விலையேற பெற்றவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மூளைக்கல்லை சியோனில வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த விசுவாசத்தில் இருக்கிறவர்கள், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவ மையமாக வைங்க. அல்லேலூயா. நீங்க பேதுருவை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அவசியம் இல்லை, தோமாவை பிடிச்சிருக்கிற அவசியம் இல்லை. அருமையானவர்களே, சின்ன ராயப்பனை பிடிக்கணும் அவசியம் இல்லை. யாக்கோபுக்கு சின்னப்பர்னு அர்த்தமா? அந்த சின்னப்பரை பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. பவுலுக்கு சின்னப்பர், அப்ப பேதுருக்கு ராயப்பர். இவங்கெல்லாம் பிடிக்கணும் அவசியம் இல்லைங்க. அவங்க சொன்ன வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்க ராயப்பனுக்கும் சின்னப்பனுக்கும் தோமையாருக்கும் போய் அவங்கள தொழுது கொள்ளணும் அவசியம் இல்லை. அவங்க கடவுள் கிடையாது, கர்த்தரை பற்றி போதிக்க வந்தவர்கள். எனவே பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் வித்தியாசத்தை உணர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நேரத்தில் இந்த கற்களை நம்ம பார்க்கலாம். ஆவிக்குரிய கற்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவிக்குரிய கற்களாய் இருக்கிறீங்க. அதை தானே இது சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் 12 பேர் மாத்திரமல்ல. அடுத்து நீங்க பாருங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டவர்கள். யாரை ஏற்றுக்கொண்டவர்கள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு பரிசுத்தாவியினாலே நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருப்பீர்கள் என்றால் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுவீர்கள். அப்பொழுது கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிற நீங்க, பரிசுத்தாவி பெற்ற நீங்க சும்மா இருக்க முடியாது, ஊழியத்தை செய்யணும். ஏன் ஊழியத்தை செய்ய முடியலன்னா பாரம்பரிய கட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஊழியத்தை செய்ய முடியல. கிறிஸ்துவுடைய அபிஷேகத்தை பெறாததுனால ஊழியம் செய்ய முடியல. ஏன்னா அவனுடைய உபதேசம் அப்பப்ப உங்களுக்குள்ள நெருக்குகிறபடினால சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். இங்க வந்து தூங்கி இருக்க கூடாது. அல்லேலூயா. தூங்கி இருந்தா எப்படி ஞானஸ்தானம் எடுக்க முடியும்? ஐயாவுக்கு என்ன பண்ண முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க நான் சொல்றது என்ன பண்ண முக்கியமானது. அல்லேலூயா. நீ யார் மேல கட்டப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி முக்கியம். பேதுரு மேலேயா கட்டப்பட்டிருக்க? இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறாயா? பேதுரு மீது கட்டப்படல, கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறாய். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 110 கோடி ஜனங்களும், அதாவது ரோம சபையுடைய கிறிஸ்தவர்கள் யாவரும் உண்மையுள்ள கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். மதத்தை போதிக்கிறவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய மார்க்கத்தை, தேவனுடைய வழியை போதிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பேதுரு தன்னை முதன்மை குறி என்றோ பட்டங்களை தனக்கு சூட்டிக்கொண்டு சபை மக்களை ஆளுகை செய்யவில்லை. இது முக்கியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிவுள்ள வசனங்களை வாசிங்க. பேதுரு தன்னை முதன்மை குறி என்று அழைத்தாரா? பேதுரு முதன்மை குறி என்று அழைத்தாரா? இல்ல. அப்புறம் என்ன முதன்மை குரு? பட்டங்களை தனக்கு சூட்டி கொண்டாரா? நான் தான் ஆண்டவர், எனக்கு கீழே தான் நீங்க எல்லாம் செயல்படணும் அப்படின்னு என்ன சொன்னாரா? இன்னைக்கு போப்பு ஆண்டவர்னு வச்சிருக்கேன். அவர் சொல்ற சட்டத்திட்டங்களை தான் மக்கள் பின்பற்றணும்னு சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டான். நீ யாருடைய போதனையை பின்பற்றுகிறாய் என்பது முக்கியம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு அதனுடைய 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். சபையின் மூப்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள மூப்பர்களுக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இப்படி யார் சொல்லுகிறது என்று சொன்னால் பேதுரு சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக ஒரு பேதுரு அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் மூப்பர்களை ஏற்படுத்தினார். இளைஞர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறுகிறார். நீங்கள் போய் கிறிஸ்துவினாலே கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கீங்க?
மகிமைக்கு பங்காளிகளாக இருக்கிறீங்க. தேவனுடைய மந்தைகளை நீங்கள் மேயுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சபையில் இருக்கிறவர்களே, தேவனுடைய மந்தையை மேய்க்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்றால் மேயுங்க. இப்போ சபையுடைய போதகராக நான் இருக்கிறேன், மந்தைக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன். நீங்கள் தான் அந்த மந்தை, உங்களை என்ன பண்ண பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அல்லேலூயா. அப்போ அவன் யாருன்னா ஓனாகி அவன் உன்னை விழுங்க பார்க்குறான், அது அவன் இடத்துக்கு போய் என்ன பண்ண அவனை வழிபடணும்னு ஆசைப்படுறான். நீங்களோ ஜாக்கிரதையாக இருங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் கண்காணிப்பு செய்கிறேன், அதனால தான் உங்களுக்கு பேசுகிறேன். அல்லேலூயா. என்னை தப்பாக எதை நினச்சிக்கிறீங்களா? ஏனென்று சொன்னால் கண்காணிப்பு செய்கிறவனுக்கு தான் தெரியும் இன்னைக்கு யார் வரல, இன்னைக்கு ஏன் வரல, என்ன சிந்தனையோடு அவங்க இருக்காங்க, எங்கே போயிருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை நோக்கி ஏன் வரவில்லை. ஏன்னா இருக்கிறதே கம்மியான நபர்கள். எல்லாரும் அப்போ எதுக்குள்ளே இருக்கிறாங்க? ஞானஸ்தானங்கிறது எடுத்து போனவனும் யாருக்கு பிரியமாய் இருக்கிறான்? பிசாசுக்கு பிரியமாய் ரோம கத்தோலிக்க திருச்சபையில் அங்க வைத்து கொண்டிருக்கிறான். சத்தியவசனம் புரியாதனால அவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். நீங்கள் புரிந்தவர்களாய் கர்த்தருக்கு ஏற்றவைகளை நடப்பீங்கள். அதுக்கு தான் அப்ப இருந்து சொல்றேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. புத்தி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஏற்றவைகளை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது பேதுரு தன்னை முதன்மை குறி என்றோ பட்டங்களை தனக்கு சூட்டி கொண்டோ சபை மக்களை ஆளுகை செய்யவில்லை. இதுதான் இந்த வசனம். நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு விருப்பப்படுறாரு. குறிப்பு என்ன அப்படின்னா 1 பேதுரு 5 4வது வசனம். இப்ப நீங்க வாசிக்க போறீங்க. பேதுரு தன்னை எல்லா ஊழியர்களைப் போல ஒரு ஊழியனாகவே கருதினார், இயேசுவையே பிரதான மேய்ப்பர் என்று உயர்த்தி காட்டினார். இயேசு பிரதான மேய்ப்பன், நான் என்ன பண்றேன், ஒரு சாதாரண ஊழியக்காரன் தான் அப்படின்னு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே சொன்னார். தன்னை முதன்மை குறி என்று சொல்லவில்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிக்கிறேன். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். எப்படி செய்யும் போது? மேல நான் வாசித்திருக்கிறேன், கண்காணிப்பு செய்யுங்கள். இப்ப நீங்க கண்காணிப்பு செய்யறாலே உடனே மறந்துட்டு அங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ பாருங்க, நிறைய பேர், ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ண சொல்றேன், காங்கிரஸில் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. பிஜேபி என்ன பண்ண இறைய போடும், பணத்தை கொடுக்கும், லட்சங்களை கொடுக்கும். உடனே என்ன பண்ண காங்கிரஸில் ஜெயித்தவன் பிஜேபிக்கு போயிடுவேன். இப்படி என்ன பண்ண இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. கேவலமான ஒரு செயல். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் சுதந்திரமாய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. அது தரான் இது தரான்னு சொல்லி, அல்லது ஏதோ ஒன்றை செய்கிறான் என்று சொல்லி அங்கே ஓடிவிட வேண்டாம். வானமத்தாப்பு போடுறான், ஜாலியாக போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த விக்கிரகங்களுக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கே ஏற்கனவே சண்டைக்காரனே இருக்கான், அங்கே போய் நின்னா இடுப்பு எலும்பு ஒடிச்சு விட்டுருவேன். எவனாச்சும் சண்டையை போட்டு இடுப்பு எலும்பு ஒடிச்சு விட்டுருவேன். அப்படி தான் நிறைய பேர் இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு என்ன பண்ண உட்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. உனக்கு விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, உன் தெய்வத்துக்கும் அவங்க தெய்வத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால் நீங்க தான் பெரிய ஆளு. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் பெரிய ஆளுன்னு நீங்க உயர்த்த வேண்டாம், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். பேதுரு திருமணமானவர் என்றும் ஊழியத்தில் தன் மனைவியையும் அழைத்து சென்றார் என்றும் வேதம் சொல்லுகிறது. பேதுரு திருமணமானவரா இல்லையா? அப்ப முதல் போப்பு பேதுருன்னு சொல்றாங்க. போப்பாண்டவர்கள் திருமணம் முடிக்கிறாங்களா இல்லையா? இல்ல. எந்த போப்பாண்டவர் திருமணம் முடிக்கிறாரு? ஆமான்னு தலையாட்டுது அந்த அம்மா. நான் கேட்குற கேள்விக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க, போப்பாண்டவர் எல்லாமே திருமணம் முடிக்காம உட்காந்துருக்காங்களாம். ஆனா பேதுரு யாரு? முதல் போப்பாண்டவரே திருமணம் முடிச்சவர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பேர் திருமணம் முடிக்காம கிடக்குறாங்க. திருமணம் முடிக்காம ஊழியம் செய்யறது கர்த்தருடைய கிருபை. ஆனா எதை பின்பற்ற வேண்டும் என்பது என்ன பண்ண முக்கியம். இப்ப பாருங்க, இதில் நீங்க வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். வாசிங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14 முதல் 15 முடியுள்ள வசனங்களை வாசிங்க. ரோம சபை திருமணம் செய்து ஊழியம் செய்வது தவறு என்று போதிக்கிறது. திருமணம் முடிச்சு ஊழியம் செஞ்சா அதெல்லாம் தவறு. இப்போ நான் என்ன மாதிரி ஆளுகள்லாம் திருமணம் முடிச்சு நான் ஊழியம் செய்கிறேன், ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சந்ததி பெருகினாதான் ஊழியத்தில் நிறைய பேர்த்த உருவாக்க முடியும். நீயா நான் ஊழியக்காரன் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீயா செத்து போனீங்கன்னா எப்படி சந்ததி வளரும்? அது நமக்கு முக்கியம் இல்ல. வாசிக்கலாம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார்.
அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அப்போ மாமியார் இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, பேதுருடைய மாமியாருக்கு சுகப்படுத்தினால இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் திருமணத்தை முடிச்சுட்டு ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த காலத்தில் என்னைய போல திருமணம் முடிச்சுட்டு ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா பல பாவங்களுக்குள்ளாக என்ன பண்ணால் இந்த காலத்தில் பிசாசானவன் சரி மனுஷிகாவும் சரி ஆக்கிரமிச்சிடும். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தி இதே பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 9:4-5 என்ன பகுதி அப்படின்னா, ரோம சபை திருமணம் செய்து ஊழியம் செய்வது தவறு என்று நமக்கு போதிக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:4-5 முடியுள்ள வசனங்களை வாசிக்கலாம். புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மனைவியாகிய தன்னுடைய சகோதரியை கூட்டிக் கொண்டு ஊழியத்துக்கு போக எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனைவியை கூட்டிக்கிட்டு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஃபாதர்ஸு போப்பு இவங்கெல்லாம் திருமணம் முடிக்காம என்ன பண்ணுறாங்க? தகாத உறவில் ஈடுபடுகிறாங்க, பாவத்தில் என்ன பண்ண வாழுகிறாங்க. ஒழுங்காக திருமணம் முடிச்சுட்டு ஒரு மனைவியோடு என்ன பண்ண வாழ்ந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே மனைவியுடன் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாதான் மூப்பராக இருக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். திருமணம் முடிக்காமல் நான் ஊழியம் செய்கிறேன்னு வந்து பல பாவங்களை செய்து அக்கிரமத்தில் நடந்து நரகத்துக்கு என்ன பண்ண அநேகரை கூட்டிட்டு போகலான்னு பார்க்குறியா? நீ நரகத்தில் போகிற, மற்றவர்களை நரகத்தில் தள்ள விருப்பமாக இருக்கிறாயா? யாரை பார்த்து நான் கேட்குறேன்? தன்னை முதன்மை குரு 17 வருஷமாக நான் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதாவது அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடைய மகிமையை பாருங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மகிமையாக இருக்கிறார். அவர் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்காகவே எல்லாம் செய்து முடித்து விட்டார். எனவே அவரை கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். தேவையற்ற காரியங்களை கொண்டு செயல்பட வேண்டாம். மே 1ஆம் தேதி கொண்டாடுவாங்க. யாருடைய கொண்டாட்டம்? மே 1 திருக்குடும்ப தொழிலாளர்கள் சங்கம். அதாவது யோசேப்பு, மரியாள் மற்றும் என்ன பண்ண இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் குடும்பம். இந்த குடும்பத்துக்காக ஒரு திருவிழா. அப்போல்லாம் ஆண்டவர் சொல்லலைங்க, ஆண்டவருக்காக நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்யுங்க, குடும்ப விழானால இல்லை. அல்லேலூயா. பைபிளில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்ட முறையில் பரிசுத்தாவினால் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். பேதுரு கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் காட்டி போதித்தார். இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறேன். கள்ள போதர்களை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பங்கு? நான் முன்னுக்கு அங்கே தான் கடந்தேன். நான் தீவிரவாதியாக இருந்தேன், அல்லது என்ன பண்ண பிசாசு பிடிச்சிருந்தேன். எங்கே இருந்தேன்? கள்ள போதனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் தர ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டு கிடந்தேன். அவன் தந்த வாழைப்பழத்தை தின்னுக்கிட்டு அலைஞ்சேன். ஆனால் வேதவசனம் எனக்குள்ளே வந்த பிறகு அவன் தர ஆப்பிள் வேணாம், ஒன்று வேணாம். என்ன ரூம்னு சொல்லுவாங்க அது? அந்த ரூமுக்குள்ளே போனோம்னா ஃபாதர் கூடயே இருந்துக்கிட்டு யாராவது தர காணிக்கையே நாங்கள் சாப்பிட்றது வளர்ந்து எல்லாமே ஃபாதராக சாப்பிட போகிறாரு. கல்யாணம் முடிக்கிற ஆள் பாவம். கல்யாணம் முடித்தாலும் 4 பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கும், சாப்பிட்டு போவார். யார் இல்லையே, அவர் எத்தனை படம் தான் சாப்பிட முடியும்? அதனால் நமக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. கோயிலில் என்ன பண்ணால் ஒரு கதியாக இருந்தோம், அதுலேயும் 4 குரூப்பாக என்ன பண்ணால் கிடந்தோம். ஆனால் சத்தியவசனம் யாருக்குமே தெரியாது. அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரோம சபை கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக பாகால் வணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களோடு கைகோர்த்து செல்கிறதை பார்க்க முடிகிறது. பாகால் தெய்வத்துக்கு கை கொடுக்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பாகால் தெய்வம், அங்கிட்டு ஒரு பாகால் தெய்வம் இருக்குது, அதுக்கிட்ட போய் கை கோர்த்துக்கிட்டு இருப்பான். தேல் என்ன பண்ணால் இருக்கிறதுக்கு முன்னாடி சாமியார்த்த போய் அதுக்கு மந்திரிச்சு ஜெபம் பண்ணி விக்கிரக ஆராதனை இந்துக்கள் ஓட்டும்போது சப்பரம் ஓட்டும்போது அதுக்கு போய் முன்னாடி நிற்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் நிறுத்த முடியுமா? இப்போ என்னை கூப்பிட்டா நான் போயிட முடியுமா? இயேசுவை நம்பு, கர்த்தரை விசுவாசி, விக்கிரகத்தை விட்டு விலகு என்று சொல்லுவேன். அடிபட்டாலும் பரவாயில்ல அப்படிங்குவேன். என்னை கூப்பிட மாட்டாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அதை தான் கூப்பிடுவான். அவனு இவனு ஒன்று, சத்துரு பெருகி இருக்கிறான். சாத்தா என்ன பண்ணா வஞ்சகமான வலையிலே அவன் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நீங்கள் தனித்து இருக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்காக வாழக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்துவை போல தனித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடியவர்கள். அல்லேலூயா. தேவநாம மகிமை உண்டாகட்டும்.
இப்பொழுதும் கூட வசன பகுதியை நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் வராக சொல்கிறது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடப்பார்கள். சுய இச்சைகளின்படியே நடப்பார்கள். அப்ப சுய இச்சை என்பது என்ன? கர்த்தரை விட்டுட்டு வஞ்சக வழியில நடத்தப்படுகிற காரியம். கள்ள தீர்க்கதரிசிகள் பொருளாசையை காட்டி தந்திரமாக மக்களை வஞ்சித்து நடத்துவார்கள் என்று பேதுரு கூறுகிறார். தந்திரமா என்ன பண்ணா அவர்கள் செயல்படுவார்கள். நீ எங்க இருந்தா தான் உனக்கு மண்டபம், நீ வேற சபைக்கு போயிட்டீன்னா உனக்கு 2 மடங்கு 3 மடங்கு காசு நாங்கள் கூட்டுவோம். உடனே ஐயா நான் இங்கேயே வச்சுக்கிறேயா, உன் சபையிலேயே இருந்துக்கிறேயா. நீங்க மண்டபத்துக்கு என்ன பண்ண ஆசைப்பட்டு போய் கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, தேவநாம மகிமைப்படட்டும். அவன் மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேட்குறான். வெளியில் போனால் அதிகமாக காசு ஆகும், அதனால நம்ம இதில் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இதிலேயே போய் நடத்திக்கலாம். மக்களுக்கு அற்ப புத்தி. தேவனை அறிந்து தேவனுக்காக முன் செல்வதை பார்க்கணும். அவன் தருகிற என்ன பண்ண சன்மானத்துக்காக ஆசைப்பட்டு குழியிலே விழுந்து விடக்கூடாது. தூக்கி விடுறதுக்கு என்ன பண்ண ஆள் இருக்காது. கிறிஸ்துவனுடைய நாம மகிமைப்படட்டும். அவர்கள் மாத்திரமே உங்களை தூக்கி விட முடியும். யாரு? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்கள் மாத்திரமே. அதனால தூக்கி விடுறதுக்காக வேண்டி தான் இந்த பிரசங்கம். கீழே விழுந்து போயிடக்கூடாது என்பதற்காக இந்த பிரசங்கம். அல்லேலூயா. ரோம சபை சத்திய வசனத்தை சொல்லி மக்களை வழி நடத்துவதற்கு பதிலாக மிகப்பெரிய ஆலயத்தை அவர்கள் காமிக்கிறார்கள். நம்ம விக்கிரக ஆராதனை கிடையாது, சாதாரணமாக அங்கே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக இதே சட்டையை தான் ரோட்டில் போகிறேன் வர்றேன். சாமியார் எல்லா நேரத்துலையும் என்ன போனால் அங்கேயே போட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க முடியாது. முன்னுக்கு மாதிரி சாமியார் கிடையாது. பூசை முடிஞ்ச விட்டி அங்கேயே அவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. என்னமோ அங்கே ஃபார்முலாட்டிக்கு நடத்துகிறாங்க. நம்ம அப்படி இல்லை. இதே சட்டையோடு போவேன், இதே சட்டையோடு வருவேன். சத்தியத்தை சத்தியமாக நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கே விக்கிரக ஆராதனை கிடையாது. வீட்டில் ஆராதனை நடத்துவதற்கு என்ன பண்ண பவுலே என்ன பண்ண நடத்தியிருக்கிறாரு, பேதுருவே நடத்தியிருக்கிறாரு. மிகப்பெரிய கோபுரங்களை கட்டி அதில் நடத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்போஸ்தலர்கள் அப்படி போதிக்கவும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆலயம் அப்படின்ன ஒட்டி அப்படியே பெரிய கோயிலை பார்க்குறீங்க, கட்டடத்தை தான் நீங்கள் பார்க்குறீமே ஒழிஞ்சு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா தேவாலயம் கர்த்தர் தங்குகிறா இருதயமாக இருக்கிறது. நீங்கள் அடுத்து எதை பார்க்குறீங்க? கல்லறையை பார்க்குறீங்க. இயேசுவை பார்க்குறீங்களா? கல்லறையை பார்க்குறீங்களா? கல்லறையில் எவன் இருக்கான்? சாத்தான் இருக்கிறான். கல்லறையில் யார் இருக்கு? உன் முன்னோர்கள் இருக்காங்க. அங்கே போய் என்ன பண்ண நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நான் நின்று இருக்க முடியுமா? நவம்பர் 1ஆம் தேதி புனிதர்களுக்கு என்ன பண்ண, புனிதர்கள்லாம் செத்து போனாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். நவம்பர் 2ஆம் தேதி யாரு? உன் சொந்தக்காரங்களாம் செத்து போனா பாரு, அவனுக்கு ஒரு கொண்டாட்டம். இப்படி வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு திருவிழாவாக கொண்டாடினா நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? எல்லாமே பாரம்பரியம். ஆண்டவர் அந்த வேலையை செய்ய சொல்லலை. உங்களுடைய வேலை செத்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும், அதோட முடிச்சிட்டாரு. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அல்லவா? இன்னைக்கு படிப்புக்காக யாருக்கிட்ட போறான்? அங்கதான் ஓடுறான். படிப்பு முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? படிப்பு என்ன பண்ண முக்கியம்தான், ஆனால் நீ எதை படிக்கிற அப்படின்னு முக்கியம். அவன் என்ன பண்றான்? உனக்கு வா எஜுகேஷனை கொடுக்குறேன்னு எஜுகேஷனை கொடுக்க வச்சு எந்த பிள்ளை உருப்படமாக்கி விட்டான். இங்க பாருங்க, காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்கு, மருத்துவமனை இருக்கு. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களா? சொல்லுங்களேன். தீவிரவாதியா இருக்கிறான், பணம் கொடுத்தா கொலை பண்றதுக்கு ஆள் இருக்கிறான். சரி, அது இல்லாம இருக்கட்டும். குடிக்கிறவனை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? லாட்டரி சீட்டு வாங்குறவனை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? எதுவுமே கிடையாது. அப்ப என்னத்துக்கு நீ போதிக்கிற? எதற்காக குருவானவராக இருக்கிற? இதெல்லாம் நம்ம கேட்க போவோமா இல்லையா? ஆனா சபைக்கு போறாங்க, இவங்க உண்மையில சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்க அப்படின்னா குறி வச்சு சாகடிக்கிறது. அப்ப பிசாசானவன் என்ன பண்றான்? யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுட்டி திரிகிறான். வசனத்துல வாழ்றாங்க, நம்ம சபையில பயன்படுத்த முடியுமா அவனால? ஏன்னா அவன் சட்டம் ஒழுங்கு எல்லாம் வேற விதம், பிசாசின் தந்திரங்கள். அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்க. வேலையை கொடுக்குறானா, அதனாலேயே சபையை விட்டுட்டு ஓடிடுறது. எங்க அவன்கிட்ட போனா அவன் கொஞ்சம் வேலையை கொடுப்பான் அப்படின்னு. அருமையானவர்களே, நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. பல உதவிகள் போன்றவற்றை காட்டி மக்களை சத்தியத்தின்படி நடக்காமல் உலக வழிபாடுகளாகிய பாரம்பரியத்துக்குள்ளே அவன் வழி நடத்துகிறான். பேதுரு உபதேசம் பண்ணதாவது எடுத்து சொல்ல வேணாமா? அதையும் கிடையாது. பேதுருவின் வழிவந்தவர்கள் என்று சொல்லும் ரோம சபை பேதுருவை பின்பற்றவில்லை. எல்லாம் சொல்லுங்களேன். பேதுருவின் வழிவந்தவர்கள் என்று சொல்லும், பேதுருவின் வழிவந்தவர்கள் என்று சொல்லும் ரோம சபை பேதுருவை பின்பற்றவில்லை, பேதுருவையும் பின்பற்றவில்லை. அவர் உயர்த்தி காட்டிய இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றவில்லை. நீ யாரப்ப பின்பற்றீங்க? இயேசுவை பின்பற்ற நீங்க
திடீர்னு ஏன் என்ன அப்போ அங்கே போய் பின்பற்றி என்னன்னா நாங்கள் கிறிஸ்துவை அறியவில்லை அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? கிறிஸ்துவை அறிந்து இருப்பீர்கள் என்றால் அதன்படி செய்யுங்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த காலளவு, இந்த முழங்கால அளவு, இடுப்பளவு வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கர்த்தருக்குள்ளாக மூழ்கினாதான் அவர்கிட்ட போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள்ளாக நீந்தி நீந்தி மூழ்கணும், மகிழணும், அவருடைய இனிய பிரசனத்தை உணர்ந்து கொண்டே இருக்கணும். அப்போ ரோம சபையை பின்பற்றுகிற தேவ ஜனமே, அதை விட்டு பேதுருவையும் அவர் உயர்த்தி காட்டின இயேசுவை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நான் இந்த காரியத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு சாயந்தரம் மாறுபாடான போதனைக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வசனம் மட்டும் இல்லை, இன்னும் குறிப்பிட்ட வசனங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பவுல் தன்னால் வழிநடத்தப்பட்ட விசுவாசிகளுக்கு முக்கியமாக சொன்ன சில ஆலோசனைகளை நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 29 முடிய உள்ள வசனங்களில் மந்தையை தப்ப விடாத ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ரோம திருச்சபை என்பது ஓநாயாக இருக்கிறது, சத்திய வசனத்தில் போதிக்கல. எனவே மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்க. தெருவுக்கு தெருவு அன்பீகக்காரன் ஆண்டவர் ஆராதிக்க வரமாட்டேன், வர்றவங்களையும் பிடிச்சி நசுக்கிறதுக்கு பார்ப்பேன். சின்ன ஆளுகளை அவன் என்ன பண்ணியிருக்கேன், சின்ன பேய்கள்லாம் சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். தலைமைக்கு பேய் அங்கே உட்காந்து இருக்கு. இங்கே ஆர்சி கோயிலுடைய அந்த பீடம் இருக்கு பாருங்க, அங்கே பெரிய வலுசற்பம் என்ன பண்ண இருக்குது. அது அப்படியே சுற்றி ஊரை சுற்றி வாள் என்ன பண்ண அப்படியே அங்கேயே கிடக்கு. அப்போ என்னன்னா, எத்தனை தடவை போதிச்சாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எத்தனை தடவை விழிப்புணர்வு சொல்லும்படியாக சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது பரிசுத்தாவியை பெற்றவர்களுக்கு மட்டுமே புரியும். இல்லைன்னா சபை விட்டு நீங்களும் போயிடுவீங்க. இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன அங்கே போகவே கூடாதுங்கிறாரு, நாங்கள் அங்கேயே போய்க்கிறோம். நரகத்துக்கு போ. பிரசங்கத்தை கேட்டு விழிப்பாக இருப்பீர்கள் என்றால் பாக்கியவான்கள். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் விழிப்பாக இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் போக மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. இருந்த போதிலும் சத்துருக்கு இடம் கொடாதிருங்கள். அவன் விழுங்க பார்க்கிறான், அவன் எப்படியாவது உங்களை மோசம் போக பார்க்கிறான். நீங்க போக மாட்டீங்க, ஆனா போக வைக்கிறதுக்குரிய காரியங்களை செய்து விடுவானோ என்கிற பயம் எனக்கு உண்டு, பவுலை போல. அருமையானவர்களே, வேதத்துக்கு விரோதமாக மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்களை பவுல் ஓனாய் என்று குறிப்பிடுகிறார். இது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 30 வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். 17 வருஷமா என்ன பண்ண இருக்கிறார் பாருங்க. அவர் பேர் என்ன, செல்வராஜ். அவர் ஒரு ஓனாய் தான். ஏன் ஓனாய்ங்கிறேன் அப்படின்னா, சத்தியத்தில் இதுவரை நடத்தலை. அற்புத குழந்தை இயேசுவின் வழியான்னு சொல்லுவாங்க, உயிர்த்தாண்டவர் இயேசுவின் வழியாக. லாஸ்ட்டில் என்ன பண்ணா, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சிலுவையை தூக்கிக்கிட்டு அலைகிறாங்க, கோயிலாக என்ன பண்ணால் சுற்றி வராங்க. ஏன் அலைகிறாங்க? எந்த சிலுவையை சுமக்கணும் அப்படின்னு முக்கியம். மரக்கட்ட சிலுவையை தூக்கிக்கிட்டே என்ன பண்ணால் சுமக்கிறாங்களே. மனம் திரும்ப வேண்டியது அவர்கள் மாத்திரமல்ல, சபையில் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி உட்காந்து வசனத்துக்கு கீழ்ப்படியாத உங்களுக்கும் தான் அந்த பிரசங்கம். அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வேகமாக என்ன பண்ணால் வாடிப்பட்டி கோயிலுக்கு போகிறேங்கிறது, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகிறேங்கிறது. இவங்களை என்ன தான் சொல்கிறதுன்னு புரியல. ஏன்னா வேணும் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, சொந்தக்காரவங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. போகிறவன் போகட்டும், இந்த வரப்போகுது மாரம்பாடி திருவிழா, ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. நான் மாரம்பாடியில் பிறந்தவன். மாரம்பாடியில் என்ன பண்ணா அந்தோனியார் கோயிலுக்கு சோறாக்கி என்ன பண்ண என் குடும்பம் போட்டுச்சு. வர்றவங்களுக்கு நான் பெரிய சாப்பாடு ஆக்கி போட்டுச்சு. அந்த இடத்துல இல்லை பாருங்க, அந்த வீடே இல்லை பாருங்க, அந்த இடத்த விட்டு வந்துட்டேன் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரகத்தை விட்டு விலகணும். உங்களுக்கு எங்கெல்லாம் பால் கடிப்பு இருக்குதோ அதை விட்டு விலகணும். தேவையற்ற காரியங்களை விட்டு விலகணும். அசுத்தத்திலிருந்து விலகணும். விக்கிரக வழிபாடு ஆகிய அந்த பொல்லாத வழிபாட்டிலிருந்து விடுதலை ஆகணும். அல்லேலூயா. நீ ஏன் போய் முன்னாடி சந்தா கட்டுறிய? எங்க நான் போய் சொல்ல? உன் புருஷனுக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும்னா கேடுதான், உன் பிள்ளைக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும்னா கேடுதான். ஏன்னா அவங்களே உங்களை என்ன பண்ணிடுவாங்க, நரகத்தில் தள்ளிடுவாங்க. அதே போலதான் ஆப்போசிட்டா இருக்கிறதுன்னு சொல்றேன். கணவனுக்கு அதே மாதிரி தான். மனைவியை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தல பிசாசின் கிரியை தான். அதனால நோவாவை போல உன் குடும்பம் முற்றிலுமாக முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தரண்டையில உன் குடும்பம் சேர்க்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கிற உங்களை தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்குகிற உங்களை ஒரு பிசாசம் அணுக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பாசிட்டிவாக இந்த வார்த்தையாவது சொல்லுவோம். ஏன்னா தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்குகிறவர்களுக்கு பிசாசானவன் எத்தனை ஆடாம் சூட்டாலும் அவன் ஸ்ட்ராங்காக நிற்பான், கர்த்தருக்குள்ளாக நிற்பான். மரணமே வந்தாலும் பரவாயில்ல கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்காக நிற்பான். அல்லேலூயா சொல்லுங்க.
மோசம் போகாதபடிக்கு விசுவாச துரோகத்திற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. நல்ல கவனிங்க, நய வசனப்பினாலே வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடியுள்ள வசனங்கள்ல இருக்கு. அவன் போடுற தூப வர்க்கத்தை பார்த்து பயந்துராதீங்க. அவன் போடுற மணி, ஆற்ற மணி, அடிக்கிற மணியை கண்டு ஓஹோ இதுதான் பெரிய கோயில் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வசனத்தை நம்புங்க. அல்லேலூயா. சீச பிள்ளைகளுக்கு உடுத்துக்கிற உடை, அவன் போகிற பாவனை, வருகிறேன் அப்போனா வணக்கம், அதெல்லாம் என்ன பண்ண முக்கியத்துவம் கிடையாது. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். போலியான நய வஞ்சகமாய் செயல்படுகிற காரியங்களுக்கு உங்களை இடம் கொடுக்கக்கூடாது. நய வசனிப்பினாலே வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக எபேசியர் 4:14 இப்போது வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை, சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அவங்க வஞ்சக விதமாய் போதகம் பண்ணுகிறாங்க, சூதாய் போதகம் பண்ணுகிறாங்க, உங்களை மோசம் போக்கும்படியாய் போதகம் பண்ணுகிறாங்க. அந்த போதனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அது சரியான போதனை அல்ல என்று ஆண்டவர் எச்சரித்து இந்த நாளிலே உங்களுக்கு தைரியமாய் பிரசங்கிக்கிறார். வாசிக்கலாம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பலவிதமான காற்று அடிக்கிறா, இங்கிட்டு காத்தடிச்சா அங்கிட்டு போறது, அங்கிட்டு காத்தடிச்சா அங்கிட்டு வர்றது, அது மாதிரி இருக்காதீங்க. ஐயா, கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிற நாம் கர்த்தருடைய ஆவியினாலே நிரம்பி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து என்ன பண்ண தூங்கிக்கிட்டு அப்படி போறவெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே போறவன் நிறைவே தூங்கிட்டு இருக்கிறான். நீங்கள் விழிப்பாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்று சொன்னால் அவன் சூதுமான போதகம் பண்ணுறான், வஞ்சகமான போதகம் பண்ணுறான். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தந்திரமாக என்ன பண்ண செஞ்சு ஆதாம் ஏவாள் வஞ்சித்தது போல வஞ்சிச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் நித்திய ஜீவனுக்கு எதுவாக நடைபெறாமல் ஒரு சில நேரத்தில் வஞ்சக வழியில் உட்காந்துருக்கீங்க, தலையில் கையை வச்சுக்கிட்டு அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் வர முடியாமல் பிசாசன் இழுத்துட்டு போயிடுவான். இங்கே நல்லா கவனிங்க, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினாலே இழுப்புண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17 18 முடிவுள்ள வசனங்கள் சொல்கிறது. எனவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்ண, ஏன் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறீங்க, ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, சத்திய வசனம் உங்களுக்குள்ள இல்லாதனால, சரியான போதனைகளை நீங்கள் பின்பற்றாதனால, உலக வழக்கத்தின்படி இருக்கிறதுனால உள்ள விட மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விசுவாச வீடுகளுக்குள்ளே நான் புக முடியாத அளவுக்கு, ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே என்னதான் இருக்குது? என்னதான் இருக்குது? பிசாசின் கிரியை இருக்குது. அல்லேலூயா. இப்போ அந்த சகோதரிக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க அம்மா எதிராளியாக இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னா மாமியார் என்ன பண்ண, புருஷன் 2 பேருமே விட மாட்டாங்க. அங்கிட்டு என்ன பண்ண பார்க்கும்போது மகன் என்ன பண்ண விட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்பட்டாரில் ஒன்றா உட்காந்து ஜெபம் பண்ண முடியும். ஜபம் கிடையாது, துதி கிடையாது, ஆராதனை கிடையாது. ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. போராட்டத்தில் யார் வெற்றி பெறுவீர்கள்? நீங்க தான். இப்போ முழுசா யாருமே வராத அளவுக்கு இருக்கிறான். 0% தண்ணியில் கால் வைக்காதவன். கணுக்கால் அளவுக்குள்ள ஒரு சிலர் இருக்கீங்க, முழங்கால் அளவுக்குள்ள ஒரு சிலர் இருக்கீங்க, இடுப்பளவுக்குள்ள ஒரு சிலர் இருக்கீங்க. இப்போ மூழ்கணும் கர்த்தருக்குள்ளாக. அதுக்காக தான் அந்த பிரசங்கம். எனவே மாறுபாடான போதனைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பெரிய பட்டணத்தாரை போல வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17 10 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து அறிந்து படிக்கும் போது தான் புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும், புரியும். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பைபிள் படிப்பாங்க, ஆனால் புரியாது. அநேக பேர் 90% பேர் பைபிளே படிக்கிறது கிடையாது. அங்கே சரி, இங்கே சபைக்கு வரவங்க எத்தனை பேர் படிக்கிறீங்க டெய்லியும் பைபிளை? அல்லேலூயா. பைபிள் படிக்காமல் இருந்தால் புரியாது, சத்துரு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதையாக இருங்க. சத்துரு யாரு? அவன் தான். தெளிவான பிரசங்கத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக இருங்கள். சத்தியத்தை புரட்டி உபதேசிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா சத்திய வசனத்தை அநேக பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. கூட்டம் எங்க இருக்குதோ அந்த கூட்டம் குமிஞ்சு சாப்பிட்ற இடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வாசிங்க வாசிங்க. நாம் வாசிக்கக்கூடிய வேத பகுதி ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். சத்தியத்தை புரட்டக்கூடாது, அப்படி புரட்டி உபதேசிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ, ஜெபம் பண்ணி பேய் ஓட்ட தெரியல, கயிறை கட்டுற, அது நல்ல போதகரா? செத்து போன என்ன பண்ண இயேசுடைய பாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ண ஏதேதோ உணவுற, அது என்ன பண்ண சரியான போதகமா? சிலையை என்ன பண்ண, செத்து போன சிலையை படுக்க வச்சிருக்கிறாயா? அருமையானவர்களே, உயிருள்ள தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இருளை வெளிச்சம் என்று, வெளிச்சத்தை இருள் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. தீமைய நல்லது என்றும் நன்மையானதை தீமை என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இப்படிப்பட்ட பிரசங்கியாரை வைத்து என்ன பண்ணுவார் ஆண்டவர்? எப்படி அந்த சபை உருப்படும்? கர்த்தருக்குள்ளாக நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். எனவே சத்தியத்தை புரட்டி உபதேசிக்கிறவர்களுக்கு தேவன் நீதியின் தீர்ப்பை கொண்டு வருவது போல சத்தியத்தை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்கள் மேலும் நீதியின் தீர்ப்பு வரும். சத்தியத்தை அறிஞ்சிட்டேன்னு சொல்றவங்க அதன்படி நடக்கணும். சத்தியத்தை அறிஞ்சிட்டேன் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, தீர்ப்பு கொடுக்க போகிறார். நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார். இதை நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 to 27 வசனங்களை வாசிக்க முடியும். இப்போ வாசிங்க ஒரு வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 முடிய உள்ள வசனங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ள அசட்டையாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ரட்சிப்பை காத்துக்கொள்ள அசட்டையாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க கடவோம். நான் சபைக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பண்ண போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், அசட்டையா இருக்கக்கூடாது. இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இத்தனை பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, உங்க கையில பைபிள் இருக்குது, அதன்படி நடப்பதற்கு சித்தம் இல்லாமல் உலக கற்பனையின்படி வாழ்ந்தால் ஆண்டவர் தண்டனையை கொடுப்பாரு, தண்டனையை கொடுப்பாரு. நான் வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணது காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை விட்டால் வேறு காலம் இல்லை. இப்போ பிரசங்கம் பண்ணுகிறேன் நான், அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும். நான் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறேன்னா அதன்படி வாழணும், வாழ்ந்துட்டு பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. அதே தான் நானும் சொல்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அதே தான் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். உங்களை சுற்றிலும் யார் இருக்கா? ஓநாய்கள் இருக்கிறார்கள். உங்களை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள்? கயவர்கள் இருக்கிறார்கள், வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த வஞ்சகத்தன்மையிலிருந்து அவங்களை விடுதலையாக்குங்க. அல்லேலூயா. அந்த ஓநாய்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆடுகளாய் மாற்றுங்கள். அந்த வலு சர்ப்பத்தை மிதித்து போடுங்கள். அல்லேலூயா. ஒரு சில வலு சர்ப்பம் என்ன பண்ண மனம் திரும்பாது, மிதித்து போடுங்கள். ஒரு சில நபர்கள் என்ன பண்ண தேவனுக்குள்ள இல்லையா, விட்டு விலகுங்கள், தேவனுக்குள்ளாக என்ன பண்ண வாருங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ள அசட்டையாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க கடவோம் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது அல்லவா? வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிக்க கடவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிரசங்கத்தை என்ன பண்ண இத்துடன் நான் முடித்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அபிரோதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாராக. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை யாவரும் சேர்ந்து ஒருமித்து நீங்கள் வாசியுங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அழகா சொல்லிட்டீங்க. எல்லாம் சேர்ந்து திரும்பவும் சொல்லுங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால நீங்க வந்துட்டு பாதியோட ஓடிடக்கூடாது. இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்தவங்க நிறைய பேர் பாதியிலேயே பாரம்பரிய திருச்சபைக்கு ஓடிட்டாங்க. ஏன்னா புருஷன் வைகிறான் அல்லது மனைவி வைகிறாங்க அல்லது பிள்ளைகள் வைகிறாங்கன்னு ஓடிட்டாங்க. நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த பிரசங்கத்தை கேட்ட யாவருக்குள்ளாகவும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். வெளியில ரட்சிக்கப்படாத, அபிஷேகத்தை பெறாத, ஆண்டவருக்குள்ளாக இல்லாத, பாரம்பரியத்தின்படி வாழுகிறவர்கள் ஆண்டவரே தேவனுக்குள்ளாக வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடான போதனைகளுக்குழு ஆண்டவரை எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. உமக்கு நன்றி அப்பா.
கிறிஸ்துவனுடைய ஆவி இப்பொழுது எங்களுக்குள்ளே நெருக்கி ஏகிறபடினாலே உமக்கு நன்றி. இந்த நல்ல பேதுருவின் விசுவாசமும் தலைமைத்துவமும் மற்றும் ரோம சபையின் விசுவாசமும் தலைமைத்துவமும் ஆண்டவரே, இதை குறித்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஆண்டவரே பேதுருவின் விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் இருக்க, ஆண்டவரே பேதுருவை போல தலைமைத்துவ பண்புக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவாவியானவரே எங்களை நிரப்புங்க, சத்தியத்தில் நடத்துங்க, ஆண்டவருக்குள்ளாக நடத்துங்க, பொறுமையாய் நடத்துங்க, நிதானமாய் நடத்துங்க. இந்த வருஷத்துல நான் தெளிவுள்ளவனாய் மாறணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து முடிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த பிரசங்கத்தை கேட்ட யாவருக்குள்ளும் ஆண்டவரே தேவ கிருபை இறங்கி வரட்டும். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. பொல்லாத வேசித்தனத்துக்கு விக்கிரகத்துக்கு நீங்கள் மோசம் போகாதிருங்கள். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான அருவருப்பு என்று பேதுரு பேசினாரே, பிரசங்கித்தாரே. அந்த விக்கிரக தோப்புக்குள்ளாக நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், கர்த்தருக்குள்ளாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து உம் சித்தம் நிறைவேறட்டும்பா. நாங்கள் உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. எல்லாமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இது கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்துகிற நேரம்.